இந்த முதலமைச்சரை ஆதரிக்காமல் வேறு எவனை ஆதரிப்பீர்கள்? இது எங்கிருந்து வந்தது? இது எப்படி இந்த திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற அக்கறை வந்தது? அவர் கலைஞர் தாத்தா பெற்ற பிள்ளை என்பதால் வந்தது. எங்களை வாரிசு அரசியல் சொல்றான். அப்பனுக்கு பின்னாடி பிள்ளைக்கு பின்னாடி பேரனான்னு கேட்கிறான். ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது. இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க. எங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? எங்கள் தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அப்பனுக்கு பின்னால் அரசியல் வருவது தப்பா? வந்தால் அவர் பின்பற்றியதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? என் தமிழ் பெண்ணே, தாய்மாரே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்த உன்னிடம் பணம் இல்லை என்றால் நீ கண்ணீர் விடாதே, கலங்கி நிற்காதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்து போனதா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழ். மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? கர்ப்பமாகி போனவளுக்கு 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? உன்னிடம் காப்பாற்ற யாரும் இல்லையா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு பாலை கொடுத்து முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படிக்கட்டும். அவன் +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? உன்னால் வாங்கித்தர முடியவில்லையா? உன்னால் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? அவன்தான் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவளுக்கும் பிள்ளை பெற்றதா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டி 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பணத்தை கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? ஈமைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? எரிக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, எரிப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவரு பெற்ற புள்ள. எவரு பெற்ற புள்ள? அவரு பெற்ற புள்ள. இப்போ சொன்னல, கருவில் ஆரம்பித்து கல்லறை வரை அதோடு விட்டாரா? நம்ம சொன்னோம்ல, அதை போகிறான் நொண்டி, அதை போகிறான் டப்ஸா, அதை போகிறான் டப்புக்கு. சொன்னமா இல்லையாம்மா? சொன்னல. அவனை பெற்றவர்கள் எப்படி கண்ணீர் விட்டிருப்பார்கள்? அந்த கண்ணீர் என் தாத்தா கலைஞருக்கு காதுக்கு போனது. அவர் அவனை அடைத்தார். நீ நொண்டி இல்லடா, நீ ஒன்றரை கண்ண இல்லடா, நீ டப்ஸா இல்லடா. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார்.
அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9. சொன்னமா இல்லையா? அவனை பெற்றவர்களும் கைவிட்டார்கள், மற்றவர்களும் கைவிட்டார்கள். என் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. அவனை அழைத்தார். நீ பொட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கு ஒரு அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் உன்னை திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். இதோ தண்டார்பேட்டை ஸ்டேஷன், குறுக்குப்பேட்டை ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு போனால் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு போட்டு ஒரு தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வாளுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அதே தண்டவாளத்துக்கு மத்தியில் காக்கி அரக்கால் டவுஜரு, அவாய் செப்பல், பச்சை சிவப்பு கொடி, கையில் ஒரு சம்பட்டி. பிளக்கட்டை தட்டணுமா இல்லையா? நம்ம தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஒருத்தன் ஆடுன்னு தட்டுவான்ல, அவன் பேர் ஜட்ஜி. அந்த ஜட்ஜிலாம் ஒரு காலத்தில் அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு ஒருத்தன் சைலன்ஸுன்னு கத்துவான்ல, அவன் நம்மவா. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸுன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி அடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் ஐயா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டி ஒரு மணி இருக்குல்ல, அந்த மணி ஆற்றவா நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா வெள்ளி மணி சின்ன மணி ஆற்றவெல்லாம் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதையும் தாண்டி தனக்கு கண்ணிலே வலி எந்தவுடன் கண்ணொளி திட்டத்தை தந்தாரா இல்லையா? பணக்காரனுக்கு மாடி வீடு, ஏழைக்கு குடிசை வீடு என்ற நிலையை மாற்றி என் ஏழை தாய்மாரை குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து 3வது மாடியில் தலைவார வைத்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தானே. ஜாதி சண்டை மத சண்டை வருகிறது என்று சொல்லி சமத்துவ புறத்தை அமைத்து அனைத்து ஜாதிக்காரனையும் அங்கே கொண்டு போய் சேர்த்தார் தானே. உழவர் விதைக்கின்ற பொருளை அவனே விதைத்து அவனே விற்பனை சென்ற உழவர் சந்தை அமைத்து கொடுத்தாரா இல்லையா? குடிநீர் வாரியம் என்று ஒரு காலத்தில் கிராமத்தில் போனால் 2 குட்டைகள் இருக்கும். ஒரு குட்டையில் உயர் ஜாதிக்காரன் தண்ணி மொள்ள வேண்டும், ஒரு குட்டையில் தாழ்ந்த ஜாதிக்காரன் தண்ணி மொள்ள வேண்டும். இருந்ததா இல்லையா? அந்த தாழ்ந்த ஜாதிக்காரன் அந்த குட்டையில் போய் மொண்டு விட்டால் அந்த குட்டையே மாசுபட்டது, சுத்தம் பண்ணானா இல்லையா? நாம் எந்த பைப்பில் குடிக்கிறோமோ அதே பைப்புலேயும் ஐயரும் குடிக்கணும்னு சொல்லி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி குழாயில் தண்ணி விட்ட ஒரே தலைவர் நம் தலைவர் டாக்டர் கலைஞர் தானே. இவ்வளவும் பண்ணி இவ்வளவும் செஞ்சு நம்ம நட்டு நிற்க வச்சு என் ஆத்தாலாம் பார்த்தியா எப்படி சேரில் உட்காந்துருக்கீங்க. ஒரு காலத்தில் உங்களால் சேரில் உட்கார முடியுமா? உட்கார விடுவானா? பொண்ணு பார்க்க போனால், கை நினைக்க போனால், நிச்சயம் பண்ண போனால் ஆம்பளைக்கு சேரு, பொம்பளைக்கு பாய் உண்டா இல்லையா? அந்த நிலையை மாற்றி அவனுக்கு இணையாக உன்னையும் நாற்காலியில் அமர வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். உன் வீட்டுக்காரன் செத்து போனால் உன்னை தீயிலே தோக்கி போடு என்று சொன்னான் பிஜேபி. உடன்கட்டை ஏர் என்று சொன்னான். இல்லை, நீ இறந்தால் உன் கணவனுக்கு மறுமணமா? அவன் இறந்தால் உனக்கும் மறுமணம் செய்து வைப்போம், அதற்கு திமுக நிதி தரும் என்று சொன்னோமா இல்லையா? புருஷன் செத்துட்டா வெள்ளை புடவை கட்டி மூலையில் உட்காரு. உன் பிள்ளைக்கு கல்யாணம் தந்தால் கூட நீ தாலியை தொடக்கூடாது சொன்னானா இல்லையா? இல்லை, உன் மகனுக்கு திருமணம் என்றால் நீ கணவனை இழந்திருந்தாலும் உன் காலில் விழுந்து அவன் ஆசீர்வாதம் பெறுவான், நீ மணமேடை ஏறலாம் என்று சொன்ன கட்சி திமுக. இதையெல்லாம் தாண்டி 15 வருஷமா அம்மா அம்மானு ஒருத்தர் ஆண்டுட்டு இருந்தாங்களா இல்லையா? அந்த அம்மாவே செய்யாத ஒரிஜினல் அம்மாவாக இருந்த எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் ஆணுக்கு மட்டும் சொத்து பெண்ணுக்கு சொத்தும் இல்லை என்று சொன்னபோது பிறப்பது ஒரு வயிறு, அதில் ஆண் என்ன பெண் என்ன என்று யோசித்து பெண்களுக்கும் சொத்தில் சமப்பங்கு என்ற கையெழுத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவுத்தையும் சொல்லிட்டேன். இது நடுவில் 2021 வருஷம் ஒருத்தர் திடீர்னு வந்தார். வந்து 21 எலெக்ஷனில் நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காடுறோம் சொன்னாரா இல்லையா? அவர்கிட்ட நான் கேட்டேன், வாட் அபவுட் 2019?
நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் நோ 2019 ஒன்லி 21 சொன்னார். நிற்காமையே போயிட்டார். இப்போ இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். வாட் அபவுட் 2024? ஐ டோன்ட் வாண்ட் 24 ஒன்லி 26 சொல்கிறாரா? நீ எல்லாம் வருவீங்க, நேராக நிற்பீங்க, அடிப்பீங்க, நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துருவீங்க. நாங்கள் 75 வருஷமாக கட்சி நச்சிட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கடா கட்சி நத்துறோம். நாங்கள் ஒத்தலை ஓழிகளா என்னடா நினச்சிட்ருக்கீங்க? வரவன் பூரா திமுக ஒழிப்பேன், இந்த ஆட்சியை கவிப்பேன். என்னடா பண்ணிச்சு திமுக சொல்கிறா? உங்கள் ஒப்பனை இந்த நாட்டில் நடமாட போட்ட கட்சி திமுகடா. திமுக இல்லைன்னா உங்கள் ஒப்பனை இல்லை. பேசு, வாங்கின காசுக்கு பேசு. காசு கொடுக்குறான் பிஜேபி. நீ நடித்து வாங்கின காசை விட பிஜேபி உனக்கு கொடுத்த காசு ஜாஸ்தி. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணான், எங்கள் மசுரை கூட பிடுங்க முடியல. சீமானை கொண்டாந்தான், அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ உன்னை கொண்டாந்துருக்கான். நான் சொல்ல வர்றது அது விஜயோ சீமானோ அது இல்லை. அவனை நம்பி பின்னால் போகின்ற என் தம்பிகளை எச்சரிக்கிறேன். ஒரு காலத்தில் சீமானை நம்பி போனவன் எல்லாம் இன்று பிச்சை எடுக்கிறான். அவன் சேர்த்து வைத்த சொத்தை விற்றிருக்கிறான். கார் வைத்தவன் ரோடில் நிற்கிறான். ஆனால் சீமான் ஃபாரின் காரில் போகிறான் இல்லையா? அந்த நிலைமை விஜய் ரசிகர்களுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறேன். அவன் பணத்தை வாங்கி கொண்டு நடிக்கிறான். இங்கே முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ, ஒரே ஒரு தாய்மார் நிற்கிறார், முஸ்லீம் சகோதரி. 2 நாளுக்கு முன்னால் நோன்பு கஞ்சி குடித்தார். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் காயிதே மில்லத்தவர்கள் கண்ணீர் சிந்திய போது நான் இறக்கப் போகிறேன், என் மக்களை காப்பாற்ற இந்த நாட்டில் எவன் இருக்கிறான் என்று கண்ணீர் சிந்திய போது அந்த காயிதே மில்லத்தின் கையை பிடித்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை காப்பாற்ற இந்த கருணாநிதி என்றும் இருப்பான் என்று சொல்லி 3.5% இடஒதுக்கீடு தந்து, உலமாக்களுக்கெல்லாம் நலவாரியம் தந்து, ஓது சொல்வர்களுக்கெல்லாம் சைக்கிள் தந்து, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நிதி உதவி தந்து, இந்தியாவில் எல்லோரும் அடித்து கொள்கிறான் முஸ்லிம் மக்களை. முஸ்லிம் மக்கள் பாதுகாப்பாக வாழுகின்ற இடம் தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இப்போது நோன்பு கஞ்சி கொடுக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்போது நோன்பு திறக்க அதற்கேற்ற காஸ்டியூம், ஒரு அரக்கை சட்டை, ஒரு ஒயிட் கலர் லுங்கி, தலையில் தொப்பி போட்டு வரைங்க, வாங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதே குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது முஸ்லிம் மக்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் வீதியில் இறங்கி போராடினீர்கள். இதோ பக்கத்தில் இருக்கின்ற பாரத் தியேட்டர் ரவுண்டானாவில் உங்களை போலீஸ் அடித்து துரத்தியது உண்டா இல்லையா? நீங்கள் கஷ்டப்பட்டீர்களா இல்லையா? உங்கள் கண்ணீரை துடைக்க எவனாவது வந்தானா? இன்று குல்லா அணிபவன் அங்கு எங்கே போயிருந்தான்? எவனோடு கட்டி புரண்டுதான் தான்? எவனோடு பாட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தான்? அன்று உங்கள் கண்ணீரை துடைக்க பாரத் தியேட்டர் ரவுண்டானா வந்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உத்தரவாதம் சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. முத்தலாக் சட்டம் வந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது யார்? அதிமுக பெட்டைகள் வேடிகள் அதை எதிர்த்து ஆதரித்து ஓட்டு போட்டார்கள். திமுக எதிர்த்தது, எங்கள் அண்ணன் தளபதி எதிர்த்தான். இப்போது வகுப்பு வாரிய சட்டம், அந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிறுபான்மை மக்களே, அது நீ இந்துவாக இரு, கிறிஸ்டினாக இரு, கவலை இல்லை. உன்னை காப்பாற்ற, உன்னை கை தூக்கிவிட, உன்னை கரை சேர்க்க, உன் பிள்ளைகளின் வாழ்வை வளமாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் நாதி இல்லை. நம்புங்கள் திமுகவை, திமுக உங்களை வாழ வைக்கும் என்பதை மட்டும் சொல்லி 72ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி. திமுக ஆரம்பித்து 75 ஆண்டு காலம், 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா தலைவர் கலைஞர் முதலமைச்சர், 50 ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர், 75வது ஆண்டை கொண்டாடுகிறோம் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர், 100வது ஆண்டை நாங்கள் கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.